தேவகுரு பிரகஸ்பதி இந்திரலோகம் வந்தார். தேவமாதர்களின் நடனத்தில் மூழ்கியிருந்த இந்திரனும் சபையில் உள்ளவர்களும் அவரை கண்டுகொள்ளவில்லை. அதனால் வெறுப்புற்ற தேவகுரு இந்திரலோகத்தை விட்டு வெளியேறினார். குரு இல்லாத இந்திரலோகம் செல்வ செழிப்பை இழந்தது. தேவேந்திரன் பிரம்மாவை சந்தித்து இந்திரலோகத்தில் நடந்தவற்றை கூறி அதை சரி செய்வதற்கு தீர்வை கேட்டான். இந்திரலோகத்தில் குரு இல்லாததால் இந்த நிலை. எனவே அசுரகுலத்தில் பிறந்த விசுவரூபனை தற்காலிக குருவாக்கிக்கொள் என்று பிரம்மா கூறினார். விசுவரூபன் தேவேந்திரனுக்கு குருவாக ஒப்புக்கொண்டான். மீண்டும் தேவலோகம் செழிக்க யாகம் ஒன்றை நடத்தினார்கள். விஸ்வரூபன் அசுரகுலத்தில் பிறந்ததால் அசுரகுலம் செழிப்பதற்கான மந்திரங்களை உச்சரித்தான். இதை அறிந்த இந்திரன் விஸ்வரூபனை வதம் செய்தான். அதனால் இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. விஸ்வரூபனின் தந்தை அசுரன் துவட்டா யாகம் நடத்தி இந்திரனை பழிவாங்க விருத்தாசுரன் என்ற அரக்கனை உருவாக்கினான். விருத்தாசுரனுக்கும் இந்திரனுக்கும் இடையே போர் நடந்தது. விருத்தாசுரனின் தாக்குதலில் நிலைகுலைந்து பிரம்மாவை சரணடைந்தான் இந்திரன். பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் முறையிடு என்றார். இந்திரன் மகாவிஷ்ணுவை சந்தித்து அரக்கனை வீழ்த்துவதற்கான வழியை கேட்டார். மகாவிஷ்ணு திருப்பார்கடலை கடையும் போது தேவர் மற்றும் அரக்கர்களின் ஆயுதங்களை ததீசி முனிவர் விழுங்கினார். அதை ததீசி முனிவரிடம் பெற்றுக்கொள் என்றார். இந்திரன் ததீசி முனிவரிடம் மகாவிஷ்ணு தங்களிடம் விருத்தாசுரன் அழிக்க ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள அனுப்பினார் என்று முறையிட்டார். ததீசி முன்னொரு காலத்தில் அசுரர் மற்றும் தேவர்களின் ஆயுதங்களை விழுங்கினார். அது முதுகெலும்பாக இருந்தது. அதை வஜ்ராயுதமாக மாற்றி இந்திரனிடம் வழங்கினார். விருத்தாசூரன் இந்திரன் வஜ்ராயுதம் பெற்றதை அறிந்து கடலில் ஒளிந்து கொண்டான். இந்திரன் அகத்தியர் உதவிய நாடினார். அகத்தியர் கடல் நீரை முழுமையாக குடித்தார். விருத்தாசூரன் இடையே கடுமையாக சண்டை நடந்தது. இறுதியாக இந்திரன் விருத்தாசூரனை அழித்தான். அசுரனை அழித்த இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் பெற்று மனம் பேதலித்து தாமரை தண்டில் ஒளிந்து கொண்டான். இந்திரன் இல்லாததால் நகுஷன் என்ற மன்னன் தேவலோகத்திற்கு அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். நகுஷன் இந்திராணி மீது காதல் கொண்டான். நகுஷனின் தவறான எண்ணத்தை புரிந்து கொண்ட இந்திராணி தேவகுருவை வணங்கினாள். தேவகுரு இந்திராணிக்கு ஆலோசனை வழங்கினார். குரு கூறியபடி நகுஷனிடம் இந்திராணி சப்தரிஷிகள் 7 சுமந்து வரும் பல்லக்கில் வந்தால் ஏற்றுக்கொள்வேன் என்றாள். நகுஷன் அறிவிழந்து இந்திராணி கூறியபடி சப்தரிஷிகளுக்கு கட்டளையிட்டான். மன்னனை சப்தரிஷிகள் பல்லக்கில் சுமந்து சென்றார்கள். அவன் அகத்தியரை பார்த்து கருடனை கண்ட பாம்பை போல் வேகமாக செல்லவும் என்று கட்டளையிட்டான். அகத்தியர் கோபமுற்றார். நகுஷா சப்தரிசிகளை பாம்புடன் இணைத்து பேசிய நீ பாம்பாக மாறி இறப்பாய் என்று சாபமிட்டார். பாம்பாக மாறிய மன்னனை காவலாளிகள் அடித்துக் கொன்றார்கள். பிரகஸ்பதி தாமரை குளத்தில் இருந்த இந்திரனை அழைத்து தோஷம் நீங்க பூலோகத்தில் உள்ள சிவாலயங்களை வழிபட சொன்னார். தேவகுரு பிரகஸ்பதி கூறியதுபடி இந்திரன் பூலோகத்தில் பல சிவாலயங்களை வழிபட்டு வந்தார். கடம்பவனத்தை அடைந்ததும் தோஷம் குறைவதை அறிந்து பிரகஸ்பதியிடம் கூறினான். இந்திரனை குளத்தில் நீராட சொன்னார் பிரகஸ்பதி. இந்திரன் குளத்தில் நீராடி கரையேறியதும் சிவன் அருளால் குளத்தில் தங்க தாமரைகள் உருவானது. அக்குளத்தை சீர் செய்து திசைக்கொரு விமானங்களை கொண்ட சிவ ஆலயம் அமைத்த இந்திரன் பொற்றாமரையால் சிவலிங்கத்தை வழிபாடு செய்தார். இந்திரன் முன் தோன்றிய சிவபெருமான், இந்திரா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டார். நான் என்றைக்கும் இங்கிருந்து தங்களை வழிபடும் பாக்கியத்தை அருள வேண்டும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபடு. வருடம் முழுவதும் வழிபட்ட பலனை தரும் என்ற வரத்தை சிவபெருமான் வழங்கினார். தோஷம் களைந்த இந்திரன் மீண்டும் இந்திர பதவி அடைந்து தேவலோகத்தில் இந்திராணியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். நாமும் சோமநாதர் சோமசுந்தரர் நாமங்களை உச்சரித்து நாம் பெற்ற துன்பங்கள் நீங்கி சிவனடியை அடைவோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஓம் சோமசுந்தராய போற்றி என்று கமெண்ட் செய்யவும்.